ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 31 ஜனவரி 2026 பாபா சாகார முறையில கேள்வி பதில் செக்ஷன்ல சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்? சிவனுடைய ஊர்வலம் ஏன் பாடப்பட்டிருக்கிறது அப்படின்று. சிவனுடைய ஊர்வலம் ரொம்ப பக்தியில ரொம்ப புகழ்மிக்க ஒரு கதை இருக்கிறது. சிவன் பார்வதி கல்யாணம் அப்படின்ற ஒரு ரொம்ப பெருமைமிக்க ஒரு பக்தியில இருக்குது அந்த கதை. அதனால தான் பாபா அதை திரும்ப ஞாபகம் படுத்துறார் நமக்கு. அதாவது ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும் பொழுது, அதாவது அபுகர் ஜானஹாய், அதாவது வீடு திரும்ப வேண்டும். நம் சொந்த வீடு எது? பரந்தாமம். அந்த வீட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும். அந்த வீடு திரும்பும் பொழுது அந்த எல்லா ஆத்மாக்களும் சரி கொசு கூட்டத்தை போல அப்படியே மேல போகுமா அப்படியே. அந்த சமயத்துல கடைசி சமயம் வந்து ஜெய் ஜெய்கார்னு சொல்லுவாங்க வந்தது. வெற்றி முழக்கம் அப்படியே கொசு கூட்டம் அப்படியே மேல அப்படியே போகும் அப்படியே. இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருந்தார்ல, அந்த ராஜா தேனீக்கள், ராணி தேனீக்கள், வெட்டுக்கிளிகள் பத்தி சொல்லுவாரு வந்து. வெட்டுக்கிளிலாம் பறந்துச்சுன்னா அப்படியே பல கிலோமீட்டர் தூரம் அப்படியே அந்த ராஜாவ தொடர்ந்து போகும் அந்த வெட்டுக்கிளிகள். அதே போல தான் ராணி தேனீக்கள்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சுன்னா, அந்த ஊரே அப்படியே முழுக்க அப்படியே தேனீக்கள் இருக்கும் வந்து. அதுபோல வந்து கொசு கூட்டத்த போல சிவபாபா மேல இருப்பாரு. அது கீழ அப்படியே வரிசைக்கிரமமா அப்படியே மேல அப்படியே பரந்தாம ஜொலித்து கொண்டு போகும் அப்படி மேல. அது மாரி தான் சிவனுடைய ஊர்வலம். அதனுடைய நினைவு சின்னம் தான் வந்து பக்தியில வந்து சிவன், பார்வதி கதை இருக்கிறது. ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும் பொழுது அனைத்து ஆத்மாக்களுடைய கூட்டமும் அவருக்கு பின்னால் ஓடி செல்கின்றது. அதாவது மூலவதனம். மூலவதனம் என்னது? சாந்தி தாமம். அந்த மூலவதனத்துல கூட ஆத்மாக்களுடைய கூட்டம் சேர்ந்து தங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பதில்ல. அதாவது தூய்மையாக கூடிய குழந்தைகளாகி நீங்கள் பாபாவோடு செல்கிறீர்கள். அப்போ சிவன் கூடவே செல்வதனுடைய காரணத்தினால்தான் ஊர்வலம் என அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அழகா இன்னைக்கு சாகார முரளியில பாபா நமக்கு சிவனுடைய அந்த பார்வதி ஊர்வலம் அப்படின்ட்டு ரொம்ப பக்தியில ஒரு அற்புதமான கதை இருக்குது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். பக்தியில என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. அந்த பக்தியில வந்து சிவனும் அந்த பார்வதிக்கான அந்த ஒரு கதை அற்புதமாக இருக்கும். அதாவது பார்வதி, சதி என்ற பெயர்ல அறிமுகமானவராக இருந்தார்கள். 2 பேரும் சரி, பக்தியில. அப்போ அந்த ஊர்ல தெய்வங்களுடைய தலைவர் இருந்தார். அவர் பேர் தான் வந்து பிரஜாபதி. அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அவர் பேர் தான் சதி. அந்த சதி வந்து இளைய மகளாக இருந்தார் அந்த பிரஜாபதிக்கு. அப்போ தந்தைக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த சதி என்ற மகள் சொன்னார், நான் வந்து சிவனையைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்று சதி வந்து விரும்பினார். தன்னுடைய அப்பாவிடம் சொன்ன அந்த விருப்பத்தை. அப்போ அந்த ராஜா வந்து அந்த பிரஜாபதி தட்சன் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஒரு அழகான ஏற்பாடு செய்திருந்தார். அதுல என்ன ஒரு அந்த அழைப்புல இப்ப நம்ம கூட வந்து லௌகிகத்துல பத்திரிக்கை குடுப்பாங்க, அழைப்பு இதழ். அதுல பெண் வீட்டார், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பக்கம் வந்து மணமகனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கும். அதனுடைய தன்னுடைய விளம்பரம்லாம் இருக்கும். இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி விளம்பரம் இருக்கும் அதுல வந்து. அதுபோல இவங்களும் வந்து என்ன சொன்னாரு, அந்த பிரஜாபதி அழைப்பு கொடுக்கப்பட்டு, அப்போ ராஜகுமார்களில் ஒருவரை ராஜகுமாரி தன்னுடைய வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்று ஒரு அழைப்பிதழ் கொடுத்திருந்தார் எல்லா ஊர்களுக்கும் சரி. அப்போ அந்த ராஜா சிவனை தவிர்த்து மற்ற அனைத்து தேவதைகள், அது மட்டுமா அங்க இருக்கக்கூடிய நாலாபுறம் உள்ள அந்த ராஜகுமார்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். அது யாரு? அந்த சதியினுடைய அப்பா. ராஜா தட்சன் பிரஜாபதி. இப்படியாக அந்த சதி தன்னுடைய மகள் தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த திருமண மாலை எடுத்துக்கொண்டு சபைக்கு வந்தார். ஆனால் அந்த சபையில சிவனை காணாமல் மிகவும் வருத்தம் அடைந்தாள் சதி என்ற மகள். ஆனால் அந்த சதி என்பவர் சிவனை அழைத்துக் கொண்டே மாலையை காற்றில் மேலே தூக்கி வீசினாள். அந்த மாலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சிவனை வேண்டினாள் சதி. சிவன் அவளுடைய அழைப்பை கேட்டு அந்த திருமண மாலையை ஏற்றுக்கொண்டார்.
அப்போ அந்த தோல்வி அடைந்த ராஜா தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். சிவன் பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாசத்திற்கு சென்றார் அப்படின்ற கதை இருக்குது பக்தியில. சிறிது காலத்திற்கு பிறகு அந்த ராஜா தட்சன் பிரஜாபதி அதாவது அஸ்வமேத யாகம் செய்தார். இந்த யாகத்தில் குதிரைகள் எல்லாம் பலியிடப்பட்டது. அங்கே எல்லா விதமான அந்த காடஸ் சொல்லுவாங்க, தெய்வங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்த தட்சன், ஆனால் சிவனுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கவே இல்லை. அனைத்து தெய்வங்களும் அங்கு செல்வதை பார்த்த தன்னுடைய மகள் சதி தனது தந்தையிடம் சென்று, ஏன் தன்னுடைய கணவரையும் சிவனையை அழைக்க நீங்க அந்த அழைப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ தட்சன் பார்வதி கூறும் விஷயங்களுக்கு செவி மடுக்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கவில்லை. அப்போ என்ன செய்தார், அந்த மகள் தானாகவே அந்த அக்னியில குதித்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். யாரு? அந்த பிரஜாபதி ராஜனுடைய மகள் சதி. அதன் பிறகு சதி அந்த பர்வதராஜனுக்கு பார்வதி என்ற பெயரில் பிறப்பெடுத்து மீண்டும் சிவனை மணந்து கொண்டாள். அதனால்தான் அவளை இன்னும் ஹேமாவதி, பார்வதி, உமாதேவி, இது போல இமயமலை தேவி என்ற பெயர்களில் பிரபலமாக இருக்கின்றார் பக்தியில. சிவனை மீண்டும் கணவனாக அடைவதற்கு பார்வதி தேவி குழந்தை பருவத்திலேயே ஆழ்ந்த தபஸ்யை செய்ததாக பக்தியில சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அந்த சதி என்ற அவள் தன்னுடைய தபஸ்யாவினால் மகிழ்ந்த சிவன் அவருடைய ஆசையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ பிரஜாபத பிரம்மா இந்த திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். அதனால்தான் திருமணத்திற்கு அனைத்து விதமான மனிதர்களும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவதைகளும் வந்திருந்தார்கள் அந்த திருமணத்திற்கு, அசுரர்களும் வந்திருந்தார்கள், குருடர்களும் வந்திருந்தார்கள், செவிடர்களும் வந்திருந்தார்கள், முடவர்கள் வந்திருந்தார்கள், நொண்டிகள் வந்திருந்தார்கள், கூணர்கள் வந்திருந்தார்கள். இது போன்ற முழு உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சிவனை அழைக்கவில்லை. கல்யாணம் ஆன பிறகு அவர் யஜ்யம் நடத்தினாரு. அந்த யஜ்யத்திற்கு சிவனே அழைக்கப்படவில்லை. பிறகு என்ன செய்தார், தன்னுடைய இளைய மகள் சதி அவர்கள் அந்த யஜ்ய குண்டத்தில் தன்னுடைய உயிரே மாய்த்து கொண்டு பிறகு என்னாச்சு, அந்த பர்வதராஜனுக்கு பார்வதி என்ற பெயரில் பிறப்பெடுத்து மீண்டும் சிவனை மணந்து கொண்டார். அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதே போலத்தான் இந்த சங்கமுகத்துல சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஞானத்தை கொடுத்து ஞானம், யோகம், தாரண, சேவா இந்த 4 விதமான சப்ஜெக்ட்ல சொல்லி இந்த சென்டர்ல இளையவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், கூணவர் இருப்பார்கள், முடவர்கள் இருப்பார்கள், இளையவர்கள், பெரியவர்கள், செவிடர்கள், குருடர்கள், கூணர்கள், நொண்டிகள் எல்லாரும் இந்த சென்டரில் வருவார்கள். நம்ம பார்த்திருப்போம் கண்கூடாக. உலகம் ஃபுல்லா நிறைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் நிறைய பேர் வருவார்கள். அதனால்தான் பாபா அடிக்கடி இந்த சாகார் முரளியில சிவன் பார்வதி திருமணம் என்பது இப்ப சங்கமுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு பாபாவுக்கு சமமாக மாறுகின்றார்களோ அவர்களும் பார்வதி. சிவன் எப்படி இருக்கின்றார், ஒளியாக இருக்கின்றார். அதனால்தான் இந்த சங்கமுகத்துல ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பில் அனைவரும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கின்றார். யாரு? சிவபாபா. நீங்கள் தான் பார்வதிகளாக இருக்கின்றீர்கள். பார்வதினா என்னது? அணுவை விட சிறியவர். அணுவை விட சிறியதுதான் ஆத்மா. அணு இந்த உடம்பு மூலமா ரதியாக இருந்து இந்த முரளியை கேட்க வேண்டும். பாபா சொல்லக்கூடிய அந்த முரளி. அதனால்தான் பாபா முரளிகள் அநேக முறை சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்? கடுமையான தபஸ்யா செய்து நீங்கள் கர்மாத் நிலை அடைந்து சம்பூர் நிலை அடையும் பொழுது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நாயகனாகி இருக்கக்கூடிய சிவன் பார்வதிகளாகிய யார் முரளி கேட்கின்றார்களோ ஆத்ம ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களையும் ஆத்மாலோகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்போ அனைவரும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி அந்த திருமண ஊர்வலத்தில், எந்த திருமணம், சிவன் பார்வதி திருமண ஊர்வலத்தில்
வரக்கூடியவர்கள் ஆகி பகவானுடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். செல்ல முடியும். அபுகர் ஜானஹாய். இந்த படிப்பினுடைய ஆதாரத்தில் கௌரவமாக தேர்ச்சி அடையக்கூடியவர்கள், அதாவது அடிக்கடி பாபா சொல்வார், பாஸ் வித் ஆனர். பாபாவுடைய அருகில் இருப்பார்கள். தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் அவருக்கு பின்னால் வருவார்கள். தோல்வி அடையக்கூடியவர்கள் திருமண ஊர்வலத்தில் கடைசியில் வருவார்கள். இதுக்கு பேர் தான் சிவன் பார்வதி ஊர்வலம். இது வந்து நம்பர் வாரா மேல சிவபா இருப்பாரு, கீழே வந்து பிரம்மா, ஜெகதம்பா இருப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லா தாதிகள், தீதிகள் எல்லாரும் கீழே அப்படியே வருவாங்க அப்படி. இதுக்கு பேர் தான் சிவன் பார்வதி ஊர்வலம் அப்படின்று பாபா இன்னைக்கு சாகார முரளியில சிவனுடைய ஊர்வலம் ஏன் பாடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கமுகத்துல எல்லாருக்கும் சரிசமமாக எனக்கு சமமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு கல்வியை கொடுக்கின்றார். நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய கல்வி. இதுல வந்து யார் தேர்ச்சி பெறுகிறார்கள், யார் பின்னால் வருகிறார்கள், யார் கடைசியில் வருகிறார்கள் அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 31 ஜனவரி 2026 பாபா சாகார முரளியில கேள்வி பதில் செக்ஷன்ல சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்? சிவனுடைய ஊர்வலம் ஏன் பாடப்பட்டிருக்கிறது அப்படின்று. சிவனுடைய ஊர்வலம் ரொம்ப பக்தியில ரொம்ப புகழ்மிக்க ஒரு கதை இருக்கிறது. சிவன் பார்வதி கல்யாணம் அப்படின்ற ஒரு ரொம்ப பெருமைமிக்க ஒரு பக்தியில இருக்குது அந்த கதை. அதனால தான் பாபா அதை திரும்ப ஞாபகம் படுத்துறார் நமக்கு. அதாவது ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும் பொழுது, அதாவது அபுகர் ஜானஹாய், அதாவது வீடு திரும்ப வேண்டும். நம் சொந்த வீடு எது? பரந்தாமம். அந்த வீட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும். அந்த வீடு திரும்பும் பொழுது அந்த எல்லா ஆத்மாக்களும் சரி கொசு கூட்டத்தை போல அப்படியே மேல போகுமா அப்படியே. அந்த சமயத்துல கடைசி சமயம் வந்து ஜெய் ஜெய்கார்னு சொல்லுவாங்க வந்தது. வெற்றி முழக்கம் அப்படியே கொசு கூட்டம் அப்படியே மேல அப்படியே போகும் அப்படியே. இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருந்தார்ல, அந்த ராஜா தேனீக்கள், ராணி தேனீக்கள், வெட்டுக்கிளிகள் பத்தி சொல்லுவார் வந்து. வெட்டுக்கிளிலாம் பறந்துச்சுன்னா அப்படியே பல கிலோமீட்டர் தூரம் அப்படியே அந்த ராஜாவை தொடர்ந்து போகும் அந்த வெட்டுக்கிளிகள். அதே போல தான் ராணி தேனீக்கள்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஊரே அப்படியே முழுக்க அப்படியே தேனீக்கள் இருக்கும் வந்து. அது போல வந்து கொசு கூட்டத்தை போல சிவபாபா மேல இருப்பாரு. அது கீழே அப்படியே வரிசைக்கிரமமா அப்படியே மேல அப்படியே பறந்தாம ஜொலித்து கொண்டு போகும் அப்படி மேல. அது மாதிரி தான் சிவனுடைய ஊர்வலம். அதனுடைய நினைவு சின்னம் தான் வந்து பக்தியில வந்து சிவன் பார்வதி கதை இருக்கிறது. ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும் பொழுது அனைத்து ஆத்மாக்களுடைய கூட்டமும் அவருக்கு பின்னால் ஓடி செல்கின்றது. அதாவது மூலவதனம். மூலவதனம் என்னது? சாந்தி தாமம். அந்த மூலவதனத்தில் கூட ஆத்மாக்களுடைய கூட்டம் சேர்ந்து தங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பதில்ல. அதாவது தூய்மையாக கூடிய குழந்தைகளாகி நீங்கள் பாபாவோடு செல்கிறீர்கள். அப்போ சிவன் கூடவே செல்வதனுடைய காரணத்தினால்தான் ஊர்வலம் என அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அழகா அன்னைக்கு சாகார முரளியில பாபா நமக்கு சிவனுடைய அந்த பார்வதி ஊர்வலம் அப்படின்ட்டு ரொம்ப பக்தியில அற்புதமான கதை இருக்குது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். பக்தியில என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. அந்த பக்தியில வந்து சிவனா அந்த பார்வதிக்கான அந்த ஒரு கதை அற்புதமாக இருக்கும். அதாவது பார்வதி சதி என்ற பெயர்ல அறிமுகமானவராக இருந்தார்கள் 2 பேரும் சரி பக்தியில. அப்போ அந்த ஊர்ல தெய்வங்களுடைய தலைவர் இருந்தார். அவர் பேர் தான் வந்து பிரஜாபதி. அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அவர் பேர் தான் சதி. அந்த சதி வந்து இளைய மகளாக இருந்தார் அந்த பிரஜாபதிக்கு. அப்போ தந்தைக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த சதி என்ற மகள் சொன்னார், நான் வந்து சிவனையைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்று சதி வந்து விரும்பினார். தன்னுடைய அப்பாவிடம் சொன்ன அந்த விருப்பத்தை. அப்போ அந்த ராஜா வந்து அந்த பிரஜாபதி தட்சன் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஒரு அழகான ஏற்பாடு செய்திருந்தார். அதுல என்ன ஒரு அந்த அழைப்புல இப்ப நம்ம கூட வந்து லௌகிகத்துல பத்திரிக்கை குடுப்பாங்க, அழைப்பு இதழ். அதுல பெண் வீட்டார் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பக்கம் வந்து மணமகனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கும். அதனுடைய தன்னுடைய விளம்பரம்லாம் இருக்கும். இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி விளம்பரம் இருக்கும் அதுல வந்து.
அது போல இவங்களும் வந்து என்ன சொன்னாரு, அந்த பிரஜாபதி அழைப்பு கொடுக்கப்பட்டு, அப்போ ராஜகுமார்களில் ஒருவரை ராஜகுமாரி தன்னுடைய வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்று ஒரு அழைப்பிதழ் கொடுத்திருந்தார் எல்லா ஊர்களுக்கும் சரி. அப்போ அந்த ராஜா சிவனை தவிர்த்து மற்ற அனைத்து தேவதைகள், அது மட்டுமா அங்க இருக்கக்கூடிய நாலாபுறம் உள்ள அந்த ராஜகுமார்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். அது யாரு? அந்த சதியினுடைய அப்பா. ராஜா தட்சன் பிரஜாபதி. இப்படியாக அந்த சதி தன்னுடைய மகள் தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த திருமண மாலை எடுத்துக்கொண்டு சபைக்கு வந்தார். ஆனால் அந்த சபையில சிவனை காணாமல் மிகவும் வருத்தம் அடைந்தாள் சதி என்ற மகள். ஆனால் அந்த சதி என்பவர் சிவனை அழைத்துக் கொண்டே மாலையை காற்றில் மேலே தூக்கி வீசினாள். அந்த மாலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சிவனை வேண்டினாள் சதி. சிவன் அவளுடைய அழைப்பை கேட்டு அந்த திருமண மாலையை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த தோல்வி அடைந்த ராஜா தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். சிவன் பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாசத்திற்கு சென்றார். அப்படின்ற கதை இருக்குது பக்தியில. சிறிது காலத்திற்கு பிறகு அந்த ராஜா தட்சன் பிரஜாபதி அதாவது அஸ்வமேத யாகம் செய்தார். இந்த யாகத்தில் வந்து குதிரைகள் எல்லாம் பலியிடப்பட்டது. அங்கே எல்லா விதமான அந்த காடஸ்ன்னு சொல்லுவாங்க. தெய்வங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்த தட்சன், ஆனால்